ஓசூரில் ரிங் ரோடு நஞ்சுண்டேஸ்வரர் நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் வங்கியில் வீடு கட்டுவதற்காக பொதுமக்கள் பலர் கடன் பெற்றுள்ளனர். அந்த கடனை அசலும் வட்டியுமாக சேர்த்து அவர்கள் திரும்ப கட்டி வந்துள்ளனர். கடன் பெற்றவர்கள் திருப்பி செலுத்திய தொகைக்கு போலியான ரசீது கொடுத்து மற்ற வங்கிகளுக்கு பணத்தை கட்ட வைத்து மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக வங்கி மேலாளர் மற்றும் ஒரு சில அதிகாரிகள் மீது பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தரப்பில் குற்றச்சாட்டு கூறப்படுகிறது. கடன் செலுத்தியவர்கள் தங்கள் ஆவணங்களை திருப்பி கேட்டபோது வங்கி நிர்வாகம் காலதாமதம் செய்து அவர்கள் கட்டிய பணம் எங்கள் வங்கி கணக்கில் சேரவில்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது. மேலும் வங்கி கிளையின் மேலாளர் தற்பொழுது தலைமறைவாகியுள்ள நிலையில் கடன் பெற்றவர்கள் புகார் அளித்தும் இது தொடர்பாக எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சூழ்நிலையில் சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுத்து கடன் பெற்றவர்களுக்கு உடனடியாக உரிய ஆவணங்கள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பாதிக்கப்பட்டவர்கள் வங்கி முன்பாக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் தரையில் அமர்ந்து தர்ணாவிலும் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய குழு உறுப்பினர் சந்திரசேகர் தலைமையில் எடையநல்லூர் கிளை செயலாளர் யஷ்வந்த் குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நாகராஜ ரெட்டி, ஸ்ரீதர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வங்கி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது. பாதுகாப்பிற்காக ஆய்வாளர் சுப்பிரமணி தலைமையில் ஓசூர் நகர காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். கலெக்டரை காணுமே, மக்கள் இங்கே ரோட்டில், மக்கள் இங்கே ரோட்டில், கலெக்டர் ஏசி ரூம்ல, கலெக்டர் ஏசி ரூம்ல, கலெக்டர் ಕೇಳ್ಕೊತಿದ್ದ